சுகதேவரை பற்றி நிறைய கதைகள் உண்டு. நாம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ராதை கிளி வளர்க்குறாங்க. அது சாப்பிட்றதுக்கு மாதுளை முத்துக்கள் கொடுக்கும்போது கிருஷ்ணா சொல்லு அப்பதான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கிளியும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுது. கிளி மட்டுமில்லை, ராதை வாழ்ந்த காலத்தில் அனைத்து விலங்குகளும் பறவைகளும் கிருஷ்ணநாமத்தை சொல்லி கொண்டிருந்ததாம். அந்த அளவிற்கு கிருஷ்ணநாமத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க ராதை. ராதை சொன்ன செய்திகளை கிருஷ்ணரிடம் தூதாக போய் சொல்லியிருக்குது இந்த கிளி. இன்று வெண்ணெய் மிகவும் சுவையாக இருக்கிறது, உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று கிருஷ்ணரிடம் போய் சொல்லுங்கள் என்று ராதை சொன்னதும் சின்ன கிளி அழகா பறந்து போய் சொல்லிட்டு வரும். ராதை இறக்க போற நேரத்துல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நானும் உன்னோடவே வந்தறேன்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சான் கிளி. என் இறைவனின் பெருமைகளை அனைவரிடம் பகிர்வதே எனது நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க ராதை. எனக்கு பகவானை பற்றி எதுவுமே தெரியாதே அப்படிங்குது கிளி. ஹரியோட கதை எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கிருந்து கேளுன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. பறந்து களைத்து கைலாயம் சென்று சிவன் பார்வதி பேசுவதை ஊங்கொட்டி கேட்டு வியாசருக்கு மகனாக பிறக்கிறார் சுகர்.